சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. உங்ககிட்ட ஆதார் அட்டை இருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு 50,000 ரூபா வரையும் ஈஸியா உங்களால எடுத்துக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கத்தால அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்க ஒரு சூப்பரான அப்டேட் தான் சொல்லணும். இந்த 50,000 நம்ம எப்படி பெற முடியும்? ஆதார் அட்டை இருந்தால் மட்டும் போதுமா? எங்கே போய் இந்த 50,000 அப்படின்றத நம்ம வாங்க முடியும் உடனுடனே? அப்படிங்கிற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா மக்கள் பயன்பெறவாறு நிறைய விதமான நலத்திட்டங்கள், சலுகைகள், அறிவிப்புகள்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இப்போ வந்து ஒரு சூப்பரான நலத்திட்டம் தான் வந்துட்டு ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லி ஒரு திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஸ்வநிதி யோஜனா அப்படின்ற நலத்திட்டம் மூலமாக தான் உங்களால் இந்த 50,000 அப்படிங்கிறத பெற முடியும். ஆதார் அட்டை உள்ள அனைத்து இந்திய குடிமக்களுமே இதற்கு எலிஜிபிள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நமக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சியாக கடன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போயிட்டு நிற்பீங்க. பேங்க்கில் பார்த்தோன்னா நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த அமௌண்ட்டுங்கிறது கிளைம் ஆகவே ஒரு மாதத்துக்கிட்ட ஆகிடும். ஆனால் இந்த திட்டத்தின் மூலமாக உங்களால் ஈஸியாக இந்த 50,000 அப்படின்றத பெற்றிருக்க முடியும். இப்போ வாங்க எப்படி அந்த ஆதார் அட்டையை வைத்து இந்த கடன் அப்படின்றத எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து நமக்கு பேங்க்கில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறது மூலமாக ஈஸியாக உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுங்கிறது இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே 50,000 அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. ஒரு நபருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 10,000 ரூபா தான் கடன் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக சரியான நேரத்தில் திருப்பி செலுத்திட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தொகையாக 20,000 ரூபா வரையும் வந்து உங்களுக்கு கடன் வந்து நீங்கள் பெற்றுக்க முடியும் ஆதார் அட்டையை மட்டுமே வச்சு. இதையும் நீங்கள் கரெக்டாக செலுத்திட்டீங்க அப்படின்னும் போது தான் அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு 50,000 ரூபான்றது உங்களுக்கு லோன் அப்படின்றது கிடைக்கும். இதற்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் உங்களோட ஆதார் அட்டையை அப் டு டேட் அப்டேட்டாக வச்சுருக்கணும். அது மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. வேறு எதுவுமே டாக்குமெண்டேஷன் அப்படின்றத அவங்க கேட்கல. இப்போ எப்படி இந்த அமௌண்ட் அப்படின்றத நம்ம பெற போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அரசு வங்கிக்கு போகணும். அங்கே போயிட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் வந்து சொல்லியிருப்பேன். நலத்திட்டம் மூலமாக தான் இந்த அமௌண்ட்டுங்கிறது கொடுக்குறாங்க அப்படின்றத. ஸோ அது என்ன நலத்திட்டமோ அதை கேட்டு அதற்கான ஒரு விண்ணப்பம் கொடுப்பாங்க. அதை கரெக்டாக வாங்கி அதில் உங்களோட தகவல்கள் எல்லாத்தையும் வந்துட்டு டீட்டெயிலாக ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா https://pmsvani.dhua.gov.in/login third loan term அப்படின்ற பக்கத்துக்கு போய்ட்டும் நீங்கள் இந்த விண்ணப்பத்தில் எல்லாத்தையும் வந்து நிரப்பி உங்களோட தகவலை சப்மிட் பண்ணலாம். முக்கியமாக சொல்ல போகணுன்னா நீங்கள் அவங்க கொடுத்துருக்க ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக அந்த லோன் அப்படிங்கிறது கிடச்சிரும். முக்கியமான ஒன்று, ஆதார் எண்ணுடன் உங்களோட மொபைல் எண் கட்டாயமாக இணைச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆதாரில் எந்த எழுத்து பிழை இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்டேட்டாக வச்சு நீங்கள் இதை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த லோன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் லோன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கட்டாயமாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி பயனடைந்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.